இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lancar Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambudur. Bookings call 7717273747. நீலகிரி மாவட்டம் கீழ் கோத்தகிரி வெள்ளரிக்கோம்பை பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். ஆலுகுரும்பா பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இவர் பழங்குடியின சமுதாய வாழ்வியலை கண்முன் காட்டும் வகையில் ஓவியங்களை வரைந்து புகழ் பெற்றவர். பழங்குடியினரின் சடங்குகள், திருமணம், தேனெடுத்தல், கோயில் திருவிழா உள்ளிட்ட வாழ்வியல் அம்சங்களை இயற்கை நிறமிகள் மற்றும் ஆலம்பேர்களை தூரிகைகளாக பயன்படுத்தி 30 ஆண்டாக பல ஓவியங்களை வரைந்து தேசிய அளவில் கவனம் ஈர்த்தவர். கிருஷ்ணன் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். இவரது அற்புதமான கலைத்திறனை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு சமீபத்தில் கிருஷ்ணனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. ஆனால் கடந்த மார்ச் மாதமே கிருஷ்ணன் மாரடைப்பால் இறந்துவிட்டார். கிருஷ்ணனின் மறைவுக்கு பின் கோத்தகிரியை காலி செய்துவிட்டு அவரது மனைவி சுசீலா, 3 மகள்கள், 1 மகனுடன் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கல்லாறுபாக்கு பண்ணையில் குடியேறினார். சுசீலா கூலி வேலை செய்து 4 பிள்ளைகளை காப்பாற்றி வருகிறார். கிருஷ்ணனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டதால் அவர் வரைந்த ஓவியங்கள் உலகம் முழுவதும் கவனம் ஈர்த்துள்ள நிலையில் அவரது குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கி குடிசையில் வாழ்ந்து வருவதும் வெளிச்சத்திற்கு வந்தது. கிருஷ்ணனின் மூத்த மகள் வாசுகி ஊட்டி தனியார் பார்மசி கல்லூரியில் B.Pharm பிரிவில் கடந்த ஆண்டு சேர்ந்தார். 1 மாதம் படித்தார். தந்தை உயிரிழந்ததால் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டார். மகன் ராகுல் மேட்டுப்பாளையம் சீலியூர் அரசு பள்ளி விடுதியில் தங்கி 9ஆம் வகுப்பு படிக்கிறான். 3வது மகள் கீதா 7ஆம் வகுப்பும், கடைசி மகள் கீர்த்திகா 4ஆம் வகுப்பும் படிக்கின்றனர். இருவரும் அரசு பள்ளியில் விடுதியில் தங்கி படிக்கின்றனர். கூலி வேலை மூலம் கிடைக்கும் 300 ரூபாய் வருமானத்தில் 4 குழந்தைகளுடன் கஷ்டப்படுகிறேன். அரசு வீடு கட்டி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என சுசீலா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். வாழ்வதற்கு எங்கள் வீட்டுக்கார் இருக்கும் போது எங்களுக்கு 4 குழந்தைங்க. ஆனால் அவர் என்னை வேலைக்கு அனுப்புனதில்லை. 4 குழந்தைகள் வச்சு என்னை வீட்டில் தான் நல்லா பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லைங்கும் போது நான் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு 300 ரூபா 4 குழந்தைல படிக்க வைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க 2 பேரும் வயசானவங்க. அவங்களையும் நான் பார்த்துக்கணும். 4 குழந்தைகளும் பார்த்துக்கணும். இதில் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணி கொடுத்தாக்கா குழந்தைங்க படிப்புக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீடு இடிஞ்சு தான் இருக்குது. யானை 2 வாட்டி இடிச்சிருக்கு. வீடுக்கும் ஏதோ ஏற்பாடு பண்ணி தந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓவியர் கிருஷ்ணனின் குடும்பம் கஷ்டப்படுவது பற்றி அறிந்த மத்திய அமைச்சர் முருகன் கிருஷ்ணன் மனைவி சுசீலாவுடன் போனில் பேசினார். நின்று போன மூத்த மகளின் கல்லூரி படிப்பை தொடர ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். அதை கேட்டதும் முருகனுக்கு சுசீலா நெகிழ்ச்சியுடன் நன்றி சொன்னார். ஹலோ ஐயா, வணக்கம். தைரியமா பேசுங்க. வணக்கம்மா, வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. நன்றிங்க சார், நன்றிங்க சார். ஆமா, நாளே உங்க சாதனா நல்லா டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருக்காரு. சரிங்க சரிங்க. ஒரு பெரிய சாதனை அவர் ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க அவங்க ஆமாங்க. சொல்லுங்க. குழந்தைங்க எனக்கு 4 பேருங்க ஐயா. பெரிய பொண்ணு வாசுகி, பையன் பேரு ராகுல், இன்னொரு பாப்பா பேர் கீதா, இன்னொரு பாப்பா பேர் கீர்த்திகாங்க சார். நாங்க படிக்கிறாங்க. பெரிய பொண்ணு காலேஜ் போயிட்டு பீஸ் கட்ட முடியாம என்னால படிக்க வைக்க முடியாம வீட்டுல நிறுத்தி வச்சிருக்கேங்க சார். பையன் ஊட்டி JSS காலேஜுங்க. எல்லாம் வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிடுங்க. சரி, அதான் நானே ஆமா சொன்னா நாளைக்கு பாத்துறேன். பேசி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. சரிங்க 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 சரி. மினிஸ்டர் நன்றி சொல்லிடுங்க. மினிஸ்டர் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்க குருமா இன மக்கள் ஹால் குருமா சார்பாக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க சார். கோவை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் அதிகாரிகள் சுசீலாவை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்துள்ளனர்.